சாரி தங்கம், வருத்தப்படாதீங்க. சரி, நான் சொல்ல விரும்பல, செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? ப்ளீஸ் டி தங்கம், என்ன நம்புடி தங்கம். என் வயிறும்ல, என் புச்சி இல்ல. என்னால இதுக்கு மேல இங்க பேச முடியாது தங்கம். வேற எதுவும் புரிஞ்சுக்க தங்கம். சமாதானம் அப்படி பட்டு. சரி சொல்லு, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல. ஏன்டி தங்கம் 10 மணி ஆகுது என்ன சாப்பிடாம இருக்கீங்க? போயிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்லைன்னா தூங்குங்க. அப்படியே இல்லைன்னா ஒர்க் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு பண்ணுவேன். நானே உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேவா? அது வரைக்கும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. இல்ல தூங்க, இல்ல ஒர்க் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு சொல்லும். ஆனா சாப்பிடு. ஓகேவா? நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பண்றேன். ஓகேவா தங்கம்? பாய் பை 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 பை. ஏய் வைக்காதடி, ப்ளீஸ் டி. அம்மே வைக்காத. வச்சுட்டா. இது ஏன்டா இப்படி இருக்கானே தெரியல. எனக்கு சும்மா வெறுப்பேத்திட்டே இருக்க, ஏதாவது சமாளிச்சு ஏமாத்துறா. இவளை நான் விட்டதே தப்பு. இப்ப நான் இங்கேயே வச்சிருந்துருக்கணும். நான் பண்ணதுதான் தப்பு. அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கா. என்ன பேசுறாளா, டைம் ஸ்பெண்ட் பண்றாளா? ஏன்டி என்ன வெறுப்பேத்துறாங்க? பேசுடி, முடியலடி. உன் குரலை கேட்காம ஏன்டி என்ன பாடப்படுத்துற? சரிலா, கிளம்பலாமா? ஏய் கேர்லி, என்னடி அதுக்குள்ள கிளம்புற? இது விளையாடுறியா? நேத்து நான் எப்ப வந்தேன்? பத்தாவதுக்கு வீட்டுல செம வேலை இருக்கு. செம டயர்டா இருக்கு. என்னால முடியல. இப்ப காலைல வரைக்கும் வேலை. விளையாடுறியா? இப்ப கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். பத்தாததுக்கு அவர் வேற முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் ஃபோன் பண்ற வரைக்கும் ஃப்ரெஷ் ஆயிட்டு அவருக்கு வேற பண்ணணும். என்னால முடியலடி. அவர் வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு ஏதாவது செட்டப் பண்ணண்டி அந்த பையப்புள்ள. ப்ளீஸ் டி. அப்போ கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறியா? ஏய், நான் இப்ப கிளம்புறதே பாருடி. நான் என்ன எப்ப சீக்கிரமா வர்றது? அதெல்லாம் முடியாது. வெறுப்பேத்தாதுல. ரெடி ஆயிட்டு பேசிட்டு தூங்கி ஆஹா. அட்லீஸ்ட் நாளைக்காவது கொஞ்ச நேரம் என் கூட இருக்க மாதிரி வரியா? ட்ரை பண்றேன்டி. கம்பல் பண்ணாத ப்ளீஸ். பண்றியா? ஏய் இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட கேர்லி, ரொம்ப மாறிட்ட. ஏய், என்னால முடியலப்பா உங்ககிட்ட. ஆளாளுக்கு இதே சொல்றீங்க. எனக்கு தலை பிச்சுக்குது. ஏன் என்ன எல்லாம் டார்ச்சர் பண்றீங்க? சரி சரி, போயிட்டு வாங்க. சரிடி, கேட்டு பார்த்துட்டு மாத்துடி நாளைக்கு. வா பாய் போலாம். போலாம். பாய் கேர்லி. ஐடி 2 பேருக்கும் பாய். போனை போட வேண்டியதுதான். இல்லைன்னா முதுதிக்கு வச்சுப்பாரு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். பரவாயில்லையே, சொன்ன வாக்கு காப்பாத்திட்டாங்க போல. சரி, அட்டன் பண்ணுவோம். பரவாயில்ல பொண்டாட்டி, நான் கூட பண்ண மாட்டேன்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். ஏமா இப்படி வெறுப்பேத்துற? நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா என்ன ரொம்ப காண்டேத்துறமா. சாரிடி தங்கம், ஒர்க் இருந்துச்சு. நான் இன்னும் வெட்டியா அந்த மாதிரியே பேசுறீங்க. நீங்க ரொம்ப எனக்கு கஷ்டப்படுத்துறீங்க. பாத்துக்கோங்க. நீங்க கூட வர வர என்ன ரொம்ப ஹர்ட் பண்றீங்க. ஏய், நான் சும்மா உன்னை கலாய்க்க தாண்டி பண்ணேன். ஃபீல் பண்ணாதடி பொண்டாட்டி, நான் சும்மா உன்னை ஃபன் பண்ண தான் பண்ணேன். சாரிடி பொண்டாட்டி. ஒன்னும் தேவையில்லை. எல்லாரும் என்னையும் கஷ்டப்படுத்துங்க. எல்லாருக்கும் நான் தான் நினைச்சு வயா இருக்கேன். இன்னும் என்னென்ன சொல்லணுமோ சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லடி, என்ன தப்பா நினைக்காத. தேவையில்லை. எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. நேத்து டயர்ட்ல தூங்கிட்டேன். அது கூட உங்ககிட்ட வெளியே வந்து பேசினேன் தானே. வந்த அன்னைக்கு நான் மறந்துட்டேன். 8 வருஷம் பண்ணாத விஷயத்த டக்குன்னு பண்ண எப்படி வரும்? எனக்கு வரல. எப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பண்ணணும் அவங்களுக்குலாம் பண்ணேன். உங்களுக்கு பண்ணணும்னு எனக்கு தோணல. ஏன்னா எனக்கு இது வரைக்கும் பண்ணது இல்ல. 8 வருஷத்துல ஒரு வாட்டி பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பேன். திடீர்னு பண்ண சொன்னா எப்படி வரும்? அதனால எனக்கு வரல. அதனால மறந்துட்டேன், அவ்வளவுதான். அது ஒரு தப்பா? அன்னைக்கு அவ்வளவு பேச்சு பேசுனீங்க அதை வச்சு. சரி, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பேசினல, அப்போ என்ன பண்ணீங்க? அவ்வளவு டயர்டா இருக்கும் போது பேசினேன். ஆனா நீங்க அதுக்கும் தப்பா பேசுனீங்க. நான் எப்படி தூங்குனேன்னு எனக்கு தெரியல. நான் பேசணும்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன். அது எப்படி தூங்குன்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதுக்கும் அவ்வளவு பேச்சு பேசுனீங்க. அதுக்கும் நான் கமெண்ட் வாங்கிட்டு தான் இருந்தேன். மறுநாள் காலையில உங்க வீட்டுல உங்க அம்மா தானே பண்ணாங்க. உங்க அம்மாவும் நீங்களும் தான் சேர்ந்து பண்ணீங்க. அதனாலதான் அன்னைக்கு நான் பேசல. நானா காரணம்? அம்மா பையனும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணுவீங்க, உங்க இஷ்டத்துக்கு முடிப்பீங்க, உங்க இஷ்டத்துக்கு கத்துவீங்க. அதுக்கும் நான் வாங்கிக்கணும்.
சரி நைட்டு பேசுறேன்னு சொன்னேன். நைட் எமர்ஜென்சி வந்துச்சா டாக்டர் நான் போய் பண்ணிட்டு வந்தேன் கேட்குறாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதனால ஒரே கேஸா வந்துச்சு. என்னால பேச முடியல. இப்ப வந்தோடனே பண்றது தானே. சும்மா என்ன குத்தி குத்தி காட்டுறீங்க, குறை சொல்றீங்க. நான் நேத்து பேசாத காரணம் நீங்களும் உங்க அம்மா தான் தெரிஞ்சுக்கோங்க. சும்மா என்ன திட்டு வச்சுக்காதீங்க. சாரி பொண்டாட்டி, உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கலடி. நான் சும்மா விளையாட்ட தான் சொன்னேன். தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி ப்ளீஸ் டி, இப்படி பேசாதடி. வேண்டாம் மன்னிச்சிடு. சாரி 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 டி. சாரியா வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்க டெய்லி இதே மாதிரி ஏதாவது காயப்பத்திட்டு பேசிட்டு விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்வீங்க. எதுக்கு? தேவையே இல்லை. ஃபோன் பேசினா தானே அந்த பிரச்சனை. ஃபோனே பேச வேணாம் இனிமேல். நீங்க நேர்ல வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படிலாம் சொல்லாதடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. பேசினா மட்டும் போதுடி, வேண்டாண்டி. இந்த முடிவு எடுக்காதடி தங்கம், வேண்டாண்டி. பேசினா நல்லா இருக்குடி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. உங்ககிட்ட நிறைய பேச முடியலன்ற ஆதங்கத்துல ஏதாவது பண்ணிட்டேன். ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி, வேண்டாம் வேண்டாம். சுத்தமா பேசாம பண்ணிடாதடி ப்ளீஸ் டி. நான் தாங்க மாட்டேன். என் செல்லல, என் வயிறும்ல, என் பட்டுல. தேவையே இல்லை. நானும் பேசினா மட்டும் போதும் தான் நினைச்சேன். தேவையில்லை. வேண்டவே வேண்டாம். பேச்ச வேணாம், ஒண்ணும் வேண்டாம். நேர்லயே பாத்துக்கலாம். என்னதான் நீ அவங்க பையன் தானே. உங்க அம்மா மாதிரி தான் இருப்ப. நான் கூட எங்க மாமா மாதிரி இருந்துருவியோன்னு யோசிச்சுட்டேன். நீங்க அம்மாவோட ஜெராக்ஸா தான் இருக்க. என்னது அவங்க கூட சேர்த்து வச்சு பேசுறேன். அவனும் அவங்க மாதிரி இல்லை, அவ்வளவுதான். உன்னை பாத்துக்கோ. வேண்டான்னு விருப்பத்ததா. தேவையே இல்லை. உங்ககிட்டயும் பேச்சு வாங்கணும், உங்க அம்மா கிட்டே பேச்சு வாங்கணும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எனக்கு? நீயே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த 2 பேர்கிட்டயும் நான் பேசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் நிம்மதியா லைஃபை பார்த்துக்கலாம். எதுக்கு இந்த தலைவலி? வேண்டான்னு கோவத்துல எங்கேயோ பேசுற, தப்பா பேசல, வேண்டாம். அப்புறம் நான் கோவப்பட்ட தாழ மாட்டேன். நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் அமைதியாயிடு. இப்போ ஒண்ணு சொன்னாலும் அப்படியே கோவப்படுறீங்க, குதிக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இங்க வந்ததுல இருந்து இஷ்டம் இல்லைன்றீங்க, விருப்பம் இல்லைன்றீங்க, தேவையில்லைன்றீங்க, நான் ஒதுக்குறேன்றீங்க. என்னென்னவோ என்னென்னவோ பேசலாம். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு புரியல. ஆளாளுக்கு என்னைய திட்டிட்டு இருப்பீங்க, நான் வாங்கிட்டே இருக்கணும். என்னை பார்த்தா நெல்ச வாய் மாதிரி தெரியுதா உங்களுக்குலாம்? நீங்க எவ்வளவு பேச்சு பேசுனீங்க. நீங்க சொன்ன வார்த்தை எல்லாம் என்ன அப்படி சேர்த்து வைக்கிற வார்த்தையா? அதே மாதிரி நீங்க இங்க அங்க பண்ணுவீங்க தப்ப, அதுக்கு நான் இங்க வந்து திட்டு வாங்குறேன். சொல்லுங்க. பண்றதெல்லாம் நீங்க. திட்டு நான் வாங்குறேன். பார்த்ததுக்கு உங்ககிட்டயே சேர்த்து வாங்குறேன். ஆல்ரெடி பண்ணிட்டு மன்னிச்சு, தெரியாம பண்ணிட்டேன். நேர்ல மட்டும் இருந்து வெய்ய காலில் விழுவேன். தயவுசெய்து வந்து கூட காலில் விழுற. தயவுசெய்து நீ பண்ணா மட்டும் பேச, நான் வேற எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு பேச மாட்டேன் மட்டும் சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எஞ்சி கேட்க ரெடி பண்ணிட்டு ப்ளீஸ். அப்ப சரி. ஓகே. குட் நைட். என்னடி இன்னும் பேசவே இல்லை, அதுக்குள்ள குட் நைட் சொல்றேன். நைட்டு நின்றுட்டே வேலை பாருங்க. அப்ப தெரியும். கொஞ்சம் கூட ரெஸ்ட் இல்லாம நின்றுட்டே இருந்து குனிஞ்சிட்டே இருந்தா கை வலிக்குமா, கால் வலிக்குமா, உடம்பு வலிக்குமான்னு. அவன் கை வலி, கால் வலி, உடம்பு வலியோட வந்தா ஏன் குட் நைட் சொல்றாங்களாம்? எனக்கு புரியல. இல்லை என் தப்பு தான், இல்லை என் தப்பு தான். தெரியாம நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்ன நானே அடிச்சுக்கணும், மண்டையில அடிச்சுக்கணும். இவங்க ஏதாவது ஒரு சாதாரண குரூப் படிக்க ஆசைப்படாம போயிட்டேன். உன்னை டீச்சர் தான் ஆக்கிருக்கணும். உன் கோவத்துக்கும் உன்னோட திமுருக்கும் உன்னை டீச்சர் தான் ஆக்கிருக்கணும். தெரியாம டாக்டர் ஆக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா மன்னிச்சிடு. இப்ப கூட சொல்லு, தயவு செய்து டீச்சர் வேலை சேர்த்து விட்டுரு. இந்த டாக்டரே நமக்கு வேண்டாமா வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமா பேசிதான் வெறுப்பேத்துவீங்க இல்ல? இந்த மாதிரி லூசுத்தனமா பேசுறதுதான் பிஹெச்டி பண்ணி வச்சிருக்கீங்க. இவரே கஷ்டப்பட்டு பல வருஷம் பேசாம இருந்து படிக்க வைப்பாரா? இப்ப அந்த படிப்பே நான் விட்டுறணுமா? எனக்கு புரியல. என்ன ஏன் இப்படி வெறுப்பேத்தி கோவப்படுத்துறீங்க? என்ன இரிட்டேட் பண்றீங்க. பேசினா ஏன்டி நான் இதெல்லாம் சொல்ல போறேன்? நீ வந்து பேசாம இதை வெறுப்பேற்றுற. பேசுறது தங்கம் ப்ளீஸ். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வைங்களேன், உருட்டு கட்டையத்தான் அவனை துரத்தி துரத்தி அடிப்பேன். நீங்க வெட்டியா இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக என்ன டார்ச்சர் பண்றீங்க பாத்தீங்களா? அது எனக்கு பயங்கர கோவம் வருது. ஆமா, எனக்கு என்ன வேலை இருக்கு போகுது? நான் சும்மா கை கால் ஆட்டிட்டு வெட்டிய கதை பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேலை இருக்க போகுது? நீ எப்போ ஃபோன் பண்ணி கத்துட்டு இருக்க? வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? தெரியும் எனக்கு. அதான் அங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீங்க வெட்டியா இருக்கிறதுனால என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது. ஆமா ஆமா, நான் ரொம்ப வெட்டியா இருக்கு. கூட வந்து கம்பெனி கொடுக்குறீங்களா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. சாப்பிட்டீங்களா? அதை கூட கொஞ்சம் பாசமா கேட்டுறாதடி, கடுக்கடுனே கேளு. ஏன்டி? சரிடி தங்கம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டாட்டி. நூடுல்ஸா? என்னடி வாந்தி இருக்கிற? உனக்கு நூடுல்ஸ் பிடிக்காதா? எனக்கு அந்த பேரை கேட்டாலே பிடிக்காது. எவனாவது புழுவை தின்னுவானா? தயவு செய்து அந்த பேரை கூட என்கிட்ட சொல்றாதீங்க. எனக்கு அதை கேட்டாலே அருவருப்பா இருக்கும். அடிப்பாவி, அருவருப்பா இருக்குமா? எவ்வளவு டேஸ்டா இருக்கும். என்னடி இப்படி சொல்லிட்ட? உனக்கு ஒரு நாள் நானே சமைச்சு தரேன், நீ சாப்பிடுற, புரியுதா? பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க.
தயவு செஞ்சு அதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் பெரிய சண்டை வந்துடும். உங்களுக்கு கொலையே பண்ணிடுவேன். எனக்கு அந்த புழுவே வேண்டாம். நீங்க தின்னுங்க, தின்னா கட்டி போங்க. நான் உங்களை தின்ன வேணாம்னு சொல்லலைல்ல. எனக்கு அந்த புழு வேண்டாம். அதை பத்தி பேசாதீங்க. எனக்கு அதை பேசினாலே அருவருப்பா இருக்கு. ச்சீ, அதை பத்தி பேசாதீங்க. டாபிக் சேஞ்ச். சரிடி சரி, நான் அதை பத்தி பேசல. சரி, சாப்பிட்டு தங்கம். என்ன சாப்பிட்ட? என்ன பண்ற? எங்க இருக்க? சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு காஃபி எடுத்து வந்துட்டேன். இப்போ பெட்ரூம்ல இருக்கேன். காஃபியா? காஃபி குடிச்சா எப்படி தூங்குவேன்? இல்லம்மா, இப்போ சும்மா ஒரு சிப் குடிச்சிட்டு அப்படியே மூடி வச்சிடுவேன். அப்புறம் தூங்கி எழுந்து குடிப்பேன். இது 6 hours வரைக்கும் ஹீட்டா இருக்கும் இந்த காஃபி. அதனால ப்ராப்ளம் இல்லை இந்த டம்ளர்ல. அதனால அப்புறமா எழுந்து குடிப்பேன். அப்போ போய் போட சோம்பேறித்தனமா இருக்கும். அந்த எழுந்த உடனே குடிக்கணும் போல இருக்குமா, அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்தா. அதனால போட்டு வச்சுட்டேன். எடுத்துட்டு வந்துட்டேங்க. எழுந்த உடனே அப்படியே குடிப்பேன் அதுக்காக. சரி, என் தங்க குட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு? நிச்சயமா பாவாடை தாவணி கிடையாது. உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்க. அப்ப நைட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கீங்க மேடம், அதானே? ஆனா நைட் ட்ரெஸ் நைட்ல தானே போடணும். இப்ப நான் தூங்க தானே போறேன். அதனால எனக்கு இதான் நைட்டு. அதனால நான் இப்ப போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப ஃபியூச்சர்ல இந்த புடவை கட்டி தூங்குறது, தாவணி கட்டி தூங்குறது, சுடிதார் சுடிதார் கூட தேவையில்லை. இந்த புடவை தாவணி கட்டிட்டு தான் தூங்க மாட்டீங்க, நைட் ட்ரெஸ் போட்டு தான் தூங்குன்றீங்க, அப்படிதானே? நீங்க எப்படி இந்த வேட்டி கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு தான் தூங்குவீங்களா என்ன? வேட்டி லுங்கிலாம் இந்த நாட்டோட கல்ச்சர் இல்லைல்ல. இந்த ட்ராக் தானே, ஆனா இது இப்படி பழகிட்டேன். அப்போ இந்தியாவுக்கு வந்தா எப்படி? இந்தியால தான் வேட்டியும் லுங்கியும் பழக்கமாச்சு. அப்ப இங்க வந்தா மாத்திப்பீங்களா? அது எப்படி இது பழகிட்டல, இப்படிதான் தூங்க முடியும். இவர் மட்டும் பழகிட்டா அந்த ட்ரெஸ்ல இருந்து மாற மாட்டாராம். ஆனா நாங்க மட்டும் இவருக்காக மாறணுமா? இது என்ன நியாயம் சார்? நீங்களே சொல்லுங்களேன். எனக்கு வேட்டி கட்டின பையனும் இல்லை லுங்கி போடுற பையனும் தான் பிடிக்கும். இந்த ட்ராக் போடுற பையனால பிடிக்காது. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ பழகிக்கிறேன், கட்டு பழகிக்கிறேன். பாக்குறேன். எத்தனை நாள் அதை பழகுறீங்கன்னு நானும் பாக்குறேன். உனக்கு பிடிக்கும்னா அதை நான் செய்வேண்டி பொண்டாட்டி, செய்வேன், புரியுதா? உனக்கு பிடிக்கும்னா நான் கட்டுவேன். சரி சரி பார்க்கலாம். சரி அம்மே, எனக்கு தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் ப்ளீஸ் தூங்கிட்டு வரவா? ப்ளீஸ், கொஞ்ச நேரம். ரொம்ப டயர்டா இருக்கா? முடியலையா? சரி, தூங்கு. ஆனா எழுந்து பண்ணுவல்ல, ப்ளீஸ், பண்ணுவல்ல. அதெல்லாம் எழுந்து பண்றடி தங்கம். ப்ளீஸ் தங்கம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சொல்றத சொல்லிட்டு கொடுக்கறத கொடுத்துட்டு நீங்க போய் தூங்கலாம். அதெல்லாம் முடியாதுமா, அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் தரவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அப்ப நீங்க தூங்க தேவை, வாங்க நாம இப்படியே பேசலாம். சரிம்மா, தரேன். குட் நைட் அத்தா. லவ் யூ அத்தா. நல்லா தூங்குங்க, ஓகேவா? ஃபேக்கா சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சத சொன்னீங்கல்ல, பரவாயில்ல. குட் நன்றி தங்கம், லவ் யூடி தங்கம், சிடி தங்கம். ஐடி பட்டு 2 hours தான். 2 hours தான் அலாரம் வச்சிருக்கேன். தூங்கி எழுந்துட்டு எழுந்த உடனேவே பண்றேன், ஓகேவா? யோசிக்காதடி தங்கம், தூங்கு. நான் பண்ணுவேன். ஐடி பொண்டாட்டி, நான் வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன் சொல்லிட்டேன். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏன்டி என்ன பெருப்பித்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். டயர்டா தூங்குறது தெரியுது, ஆனா சாதாரணமாவே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க, எனக்கு புரியல. நிஜமாவே நீ இப்படிதான் பண்றது, டாக்டரே படிக்க வச்சிருக்க மாட்டேன், அப்படி படிக்கணும் ஆசையும் பட்டிருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டே எனக்கு தோணுது. எனக்கு உன் குரல் கேட்காம கிறுக்கு பிடிக்குது. நீ ஆனா புரிஞ்சிக்கவே மாட்டேன். நீ பிடிச்ச பிடிவாதமாவே நீ இருக்க. எழுந்து பண்ணுவியா இல்லை அப்படியே கிளம்பி போயிடுவியா, அது வேற தெரிய மாட்டேங்குது. எவ்வா முடியலடா சாமி. தூங்குறாரா இல்ல தெரியலையே. அப்புறம் நம்ம எழுப்பி விட்டுட்டோம்னா பாவம், அவரு சரியா தூங்காம இருக்காரு. பத்தாததுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணலன்னு வர நினைச்சிட்டாருன்னா சரி, மெசேஜ்ல ஒரு ஹாய்ன்னு அனுப்பி விடுவோம். தூங்கிட்டாருன்னா பரவாயில்ல, நம்ம பண்ணணும்னு தெரியட்டும். முழிச்சிட்டு இருந்தாருனாலும் இல்லை எழுந்தாருனாலும் அதை பார்த்துட்டு பண்ணுவார்ல. ஓகே, அனுப்பியாச்சு. என்ன கால் பண்ணாம ஹாய் மெசேஜ் அனுப்பியிருக்கா? ஏன் ஒருவேளை தூங்கிருப்போன்னு வச்சிருப்பாளோ?
சரி, அப்போ நாமளே கால் போட்டுடுவோம். என்னம்மா நீங்க தூங்குறீங்களா இல்லையா? ஹாய்ன்னு பார்த்த உடனே கால் பண்றீங்க, எனக்கு புரியல. தூங்குனீங்களா இல்லையா? தூங்கடி தங்கம், ஏன் மெசேஜ் கேட்டு தான் எழுந்து பார்த்தா உன் மெசேஜ் ஹாய். அதான் உடனே கால் போட்டேன். போதுமா? தூங்கிட்டு தான் இருந்தேன். நிஜமா? குடி பொண்டாட்டி, நிஜமா? சரி, நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? ஒரு டைம் போயிடுச்சா? இது எப்படி? நீங்க அக்கறையா சொல்றீங்களா இல்ல நான் லேட்டா இருந்துட்டேன்னு கலாய்க்கிறீங்களா? எனக்கு புரியலையே. நீங்க இத எந்த மீனிங்ல சொல்ல வரீங்க? ஏய், அக்கறையா தாண்டி சொல்றேன். நான் ஏன் உனக்கு கலாய்க்க போறேன்? நீங்க தானே? நம்பிட்டேன். நீங்க இப்பதான் எவ்வளவு திட்டுறீங்க, எவ்வளவு மூஞ்ச காட்டுறீங்கன்னு தெரியுமா? சின்ன வயசுல இருக்க நீங்க என்ன திட்டினதே கிடையாது. ஆனா இப்போ திட்டிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்றது, சின்ன வயசுல திட்டாததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப திட்டுற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப எவ்வளவு திட்டுறீங்க தெரியுமா? திட்டுறீங்க, மூஞ்ச காட்டுறீங்க, கைய போட்டு முறுக்குறீங்க, வெறுப்ப காட்டுறீங்க. நீங்க ரொம்ப பண்றீங்க இப்பல்லாம். ஆனா தயவு செஞ்சு இதுல இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் டென்ஷன் ஆயிடுவேன். எல்லா கொடுமையும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க வர வர நீங்க என்ன. தங்கமே, நான் என்னடி உன்னை திட்டுறேன்? நான் திட்டுற மாதிரி அவருக்கு இருக்கு. பாத்தியா, அந்த கையை மறக்க மாட்டேற பாத்தியா? அன்னைக்கு ஏதோ கோவத்துல தெரியாம பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் அதே சொல்லாதடி. எனக்கு அது கஷ்டமா இருக்குடி. சாரி, மன்னிச்சிருடி. நீங்க திட்டுறது இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? வர வர சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மூஞ்ச காட்டுறீங்க, திட்டுறீங்க. நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? சும்மாவே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஏதாவது கேட்டா உடனே சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு பண்ணேன்னு அப்படியே சொல்லி ஏமாத்திடுறீங்க. ரெடி தங்கம், இனிமேல் திட்ட மாட்டேன்டி. இனிமேல் நான் பார்த்து பேசுறேன். உன் விளையாட்டு கூட மூஞ்ச காட்ட மாட்டேன். நீங்க தானே சாயந்தரமே இன்னொரு கதை கட்டணும்னு திட்டுவீங்க, மூஞ்ச காட்டுவீங்க. வெயிட் பண்ணுங்க, நீங்க என்ன காட்டுறீங்க நானே நிரூபிச்சு காட்டுறேன். வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கு குறை சொல்றீங்க. இந்த மாமியாருங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு புருஷனும் சேர்த்து அதே பண்றோம். இப்ப எதுக்கு அவங்க பத்தி என் கூட பேசுறது? தயவு செஞ்சு மூட் அவுட் பண்ணாத. அவங்க கூட எனக்கு கம்பேர் பண்ணதே கோவம் வருது சொல்லிட்டேன். நம்ம லைஃப்ல அவங்கள பத்தி பேச தேவையில்லாம் தேவையில்லை. எப்படி? அவங்க உங்க அம்மா தானே. அப்புறம் உங்க லைஃப்ல உங்க அம்மா இல்லாம எப்படி? அது எப்படி அவங்கள பத்தி பேசாம இருக்க முடியும்? வேண்டாம்னா வேண்டாம் சொல்லிட்டு பொண்டாட்டி, வேண்டாம். புரியுதா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி சரி, உடனே வாய்ஸ மாத்திடாதீங்க. முடியலமா அவங்க கூட. அப்புறம் நீ தான் சொல்லணும். என்ன சொல்ல? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்களேன். டைம் ஆகலையா உங்களுக்கு? தூக்கம் வரலையா? தூங்கலையா நீங்க? ஏன்டி தங்கம் பேச மாட்டியா? வைக்கிறதே குறியா இருக்கு. அப்படிலாம் இல்லடி தங்கம். நீங்க ஏதாவது பேசுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல ஏதாவது கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றேன். உன் ஞாபகமாவே இருக்குது. வீடியோ கால் பண்ணட்டுமா ப்ளீஸ்? ஏன்டி வீடியோ கால் மட்டும் வேண்டாம் வேண்டான்ற? உங்களை பார்க்கணும் போல இருக்குது தங்கம். ஒரே வாட்டி. அதெல்லாம் வேண்டாம். சொன்னா கேளுங்க. பார்த்தா அதுக்கப்புறம் நீங்க தான் வெறுப்பாவீங்க. வேண்டாம். புரிஞ்சுக்கோ. நம்ம ஆடியோல மட்டும் பேசலாம். புரிஞ்சுதா தங்கம்? ரொம்ப மிஸ் பண்றேன்டி. வாடி, வரியா? நம்ம ஒன்னா திருப்பி வந்துடலாம். நீ இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. வாயேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? தேவையில்லையே போச்சுல உங்களுக்கு. நான் என்ன பண்ணட்டும்? நீ பேசவும் மாட்ற, ஆசையா கேட்கறத தரவும் மாட்ற, சொல்லவும் மாட்ற. அப்ப நான் என்ன பண்ணட்டும்? அப்ப எனக்கு என்னவா தோணும்? இப்ப என்ன உங்களுக்கு வேணும்? அதை கேட்டா நோ சொல்வேன்றதுனால இப்படி, அப்படிதானே? சரிடி தங்கம், மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தோ அப்படியே ஓடிடும். 2 months தானே. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 8 years வெயிட் பண்ணீங்கல்ல, இது ஜஸ்ட் 2 months. அதுவும் கூட நான் பேசிக்கிட்டே இருக்க போறேன். அப்புறம் என்ன கவலை? ஓகேவா? இப்படின்றதுக்குள்ள ஓடிடும். ஓகேவா? சரி. ஐ லவ் யூ தங்கம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ மை புருஷா. போதுமா? ஹாப்பியா? இப்போ வந்து கொஞ்சமாவது லவ் தெரிஞ்சுதா?
இப்போ ஃபேக்கா தெரியலையே. ஏதோ லைட்டா உண்மையா தெரிஞ்சது, ஃபேக்கா தெரியல. நான் ஃபீல் பண்ணது லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. சரிடி பட்டு, நீ ஃபீல் பண்ணியிருந்தா உனக்கு தூங்கலாம் பேசினேன். இனிமேலாவது கொஞ்சம் தூங்க ப்ளீஸ். அப்புறம் உடம்பு கெட்டோடி தங்கம். தூங்கு, என் புச்சியில் என் வயிறும்ல சமத்து பையனா தூங்கணும். ஓகேவா? தூங்குடி பட்டு. ஆண்டி, அப்போ இன்னைக்கு நைட் ஷிஃப்ட்லயாவது பேசுவியா? நீ பேசுவேன்னு சொல்லி நான் தூங்குறேன். சாரிடி தங்கம், ட்ரை பண்றேன்டாம்மா. கன்ஃபார்மா சொல்ல முடியாதுடி பட்டு, புரிஞ்சுக்கோங்க. எமர்ஜென்சி இல்லைன்னா, நார்மல் வார்டுக்கு போனேன்னா நிச்சயமா பேசுறேன். ரொம்ப நேரம் பேசுறேன். அப்படி இதில் ஏதாவது ஒன்று மாறுச்சுன்னா முடியாதுடி பட்டு. அப்போ கொச்சிக்க கூடாது. ஓகேவா? பேசுற சுச்சுவேஷன் இருந்தா பேசுவல்ல. கண்டிப்பா பேசுவேன். ப்ராமிஸ். போதுமா? சமத்து பையனா தூங்குறீங்களா? குட் நைட். நான் உங்களுக்கு நைட் பண்றேன். உங்க நைட்டை ஒழுங்கா தூங்குங்க. ஓகேவா? ஓகே பொண்டாட்டி, குட் நோன், லவ் யூ. தூங்கு, நீ கொஞ்ச நேரம் தூங்கு. உடனே வெளியே போயிடாத. தூங்கிட்டு அப்புறமா வெளியே போ, சரியா? குட் நைட், டேக் கேர், பாய். சரிடி தங்கம், பாய், டேக் கேர். என்னடி சொல்லாம கொள்ளாம உட்காந்துட்டு இருக்க? நீ வீட்டை பாத்துக்கிற லட்சணம். நான் எவ்வளவு நேரம் திரும்ப வந்து நீயே எப்போ வருவ எப்போ வருவ நானும் பார்த்துன்னு இருக்க. நீ சமையல் கட்டுலயே இருக்க. சமையல் கட்டுக்குள்ள போனா வெளிக்கதவு பூட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவ்வளவு நேரம் அவங்க இங்கதான் இருந்தாலுங்க. இப்பதான் அவங்க வீட்டுக்கு போனாலுங்க. சரி நானும் சமைக்கிறத சூடு பண்ணி வைக்கலாம்னு வந்தேன்டி, வேற ஒண்ணும் இல்ல. அதுங்க வந்தா பசிக்குது பசிக்குது சொல்லுமே, ஏதாவது சரி சூடு பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு இப்பதாண்டி போனேன். வந்து 20 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. திருட வந்து என்னால ஹால்ல இருக்கிறது மொத்தத்தையும் திருடின்னு போயிருப்பான். அது கூட தெரியாம நீங்க உள்ளே இருப்பீங்க. சரிடி சரி, என்ன குடிக்கிற சொல்லி எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சித்தி. பசங்க வந்திருக்கும்னு நினைச்சேன்னு இன்னைக்கு லேட் ஆகுது. சின்னவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், பெரியவ எங்கேயோ பசங்க எல்லாம் ஒன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட போறாங்க, கூட போயிட்டு வரேன்னு கேட்டுச்சு. சரின்னு ஓகேன்ட்டேன். இந்த பையன் எதுலயோ கலந்துக்கிறான் காம்படிஷன்ல, அதனால ஆனுவல் டே வருதுல்ல, அதனால அதுவும் கொஞ்சம் லேட்டா தான் வரும். அவங்க இருப்பாங்களே இருந்தா நான் இந்த டைமுக்கு வந்தேன். சரி சித்தி, இந்த பசங்களுக்கு வாங்கிட்டு வந்து சாக்லேட் எல்லாம் இருக்கு. உனக்கு சித்தப்பாக்கு எடுத்து வை. நான் கிளம்புறேன். நான் ஹாஸ்பிட்டல் போகணும், நைட் டியூட்டி. நான் பசங்களை பார்க்கணுமே தான் இப்ப வந்தேன். இல்லைன்னா நான் காலையிலேயே அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்து கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். என்னடி கலர் ட்ரெஸ் போட்டு போற, யூனிஃபார்ம் இல்லாம? பீடியாட்ரிஷியன் வார்டு தான். அங்கதான் பசங்க யூனிஃபார்ம் பார்த்தா பயப்படுறாங்கல்ல. ஊசி போடுவாங்க ஊசி போடுவாங்கன்னு ஒரு மாதிரி. சார் நைட்டு வேற, அதனாலதான் கலர் ட்ரெஸ். அப்படியே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வீரா கூட தான் இருப்பேன். அவங்க அம்மா வேற இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அதனால வீரா கூடவே இருந்துட்டு வீரா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படியே அந்த வார்டில் இருந்த மாதிரியும் இருக்கும். பொழுது போயிடும். காலையில கிளம்ப வேண்டியதா திருப்பி. சரி பசங்க எப்படி இருக்காங்க? வீரா, அரசு எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சித்தி. சுத்திலாம் காட்டினாங்களா? செமினார்ல நல்லா போச்சா? செமினார்லாம் நல்லா தான் சித்தி போச்சு. சுத்தி எல்லாம் காட்டினாங்க, நல்லா சுத்தி தான் பார்த்தேன். ஓகே சித்தி. வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறத சாப்பிட்டு போ. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சித்தி. சரி நான் கிளம்புறேன். என்ன ஆண்டி வந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்க, தங்கதான் கொஞ்ச நேரம் இர. வேலை இல்லையா எனக்கு? எனக்கு போல பெரிய வேலை சரியா? நான் வேணா வீட்டுல இருக்க. வாய் தாண்டி, இந்த வாய்க்கு தான் தேவைப்படுற. இந்த வாயில கேட்காம எப்படி இருக்கு தெரியுமா? அதனால நீ இப்ப ரொம்ப பண்றடி. ரொம்ப ஹாஸ்பிட்டலே இருக்கு, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால இப்ப எனக்கு அங்க வரவே பிடிக்க மாட்டேங்குது. நீ இல்லாத எனக்கு வர பிடிக்கவே மாட்டேங்குது. என்னைக்கு வரேன்னு சொல்லு, அன்னைக்கு நான் வீட்டுல இருக்கேன். அவ்வளவுதான் சித்தி, இதுக்கே ஃபீல் பண்ற? ஆமா, அதுக்கு இருக்கிற வீட்டுல அப்படியே வந்து இருந்துட்டாலும். நீ உன் அக்கா வீட்டுல இரு. உனக்கு 2 அக்கா இருக்காங்க. ஏதாவது ஒரு அக்கா வீட்டுல இரு. நீ அவங்க வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிற? அப்போ உனக்கு உங்க அண்ணனை பிடிக்காது. என் அண்ணனுக்கு அங்க தான் அதுங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னு வச்சுக்கிய, அதுங்க 4 முகர கட்டையும். சரி சரி, கூல் டவுன் கூல் டவுன் பேபி, கூல் டவுன். நீ கோவப்பட்டா ஃபீலிங் ஆயிடுது. வேணாம் வேணாம், கோவத்தை குறைப்போ. நீ ஏதாவது பேசி ஏமாத்திடி கள்ளி. சித்தி பாய், லவ் யூ, டேக் கேர், டாட்டா. இதே மாதிரிதான் சொல்லி சொல்லி ஐஸ் வச்சிரு. சரி பாய், பாத்து போ. அப்பப்ப வாடி இங்க. லவ் யூ தகும். சரி டாட்டா.